வணக்கம் சொந்தங்களே. ஒவ்வொரு கதையும் ஒரு புதிய சிந்தனை. இன்று உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தோழி அபிக்ஷா நேதாஜி. இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன கதைன்னு பார்த்துருவோமா? இப்போ ஒரு நாள் ஒரு அம்மாவும் அவங்களோட பையனும் ஒரு கடைக்கு போறாங்க. அங்க இருந்த கடைக்காரர் இந்த சின்ன பையனை பார்த்த உடனே அவனுக்கு நிறைய சாக்லேட்ஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் அந்த பையன் கிட்ட கொடுத்தப்போ அந்த பையன் அந்த சாக்லேட்ஸை எடுத்துக்கவே இல்லை. இவருக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ சின்ன பையனா இருக்கா, சாக்லேட்ஸ் கொடுத்தா எடுத்துக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாரு. திரும்பவும் அவனுக்கு சாக்லேட்ஸை கொடுக்குறாரு. அப்பவும் அந்த பையன் எடுத்துக்கல. உடனே அவங்க அம்மா, தம்பி சாக்லேட்ஸை எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பவும் அந்த பையன் அந்த சாக்லேட்ஸை எடுத்துக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கடைக்காரரா தன்னுடைய கை நிறைய சாக்லேட்ஸ் அள்ளி அந்த பையனோட 2 கைகளையும் வைக்கிறாரு. இப்போ அம்மாவும் பையனும் ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப அம்மா அந்த பையனை பார்த்து கேட்குறாங்க, தம்பி கடைக்காரர் உங்ககிட்ட சாக்லேட் கொடுத்தப்போ நீ ஏன் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அந்த பையன் சொல்கிறான், என்னோட கை ரொம்ப சின்னது, நான் ஒரு கையால் சாக்லேட்ஸ் எடுத்தேன் அப்படின்னா என்னால் நிறைய எடுக்க முடியாது, ஆனால் அந்த கடைக்காரரே கொடுத்ததுனால அவருடைய பெரிய கைனால் என்னுடைய 2 கைகளையும் நிரம்புற மாதிரி சாக்லேட்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்மளும் இந்த பையன் மாதிரியே நம்ம லைஃப்பில் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நிறைவான அளவுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.